பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 4/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை துதியை காலை 10:10 வரை, பின்பு தேய்பிறை திருதியை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி இரவு 9:20 வரை, பின்பு விசாகம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லும் போக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிம்மதிகளை தரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்குரிய புதிய திட்டங்களை தீட்டி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக பெண்களுக்கு இன்றைய தினம் இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் அடற்பச்சை மற்றும் அடநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் முக்கிய முடிவுகளை எடுத்து மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் நீலம் மற்றும் பழுப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, பல புதிய முயற்சிகளால் செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வழி உறவுகளுடன் இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பயணங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் இளம்பச்சை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருப்பு மற்றும் சாம்பல். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனைகளில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு உற்சாகம் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத பல நல்ல செய்திகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். முதலீடுகள் யாவும் லாபகரமானதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. ராசியான் நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெளிர் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாக இருந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மரியாதை மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். தம்பதியரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடிய வண்ணம் வந்து சேரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகமிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடிய வண்ணம் வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதையில் லாபகரமான சூழல்கள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான் நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெளிநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் வெள்ளை மற்றும் வெளிநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.